ஸோ ஒருத்தர் தான் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்காரு இப்போ. இல்லை இங்கே வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா இதுக்குன்னு யாராவது வந்திருந்தாங்கன்னா இது பண்ணிடலாம், ட்ராப் அப் பண்ணிக்கலாம். அடியன் அது அந்த கொஸ்டின் பேப்பர் தானே பார்க்கணும், ஸ்ரீபாஷா கொஸ்டின் பேப்பர். அடியன் யாராவது எடுத்து வச்சுருக்கா அந்த கொஸ்டின் பேப்பர்? நான் எடுத்துட்டேன். அடியன் எடுத்துட்டேன். அடியன் பார்க்க ஆரம்பிக்கலாமா? சுவாமி ஷேர் பண்றீங்களா அப்படியே ஸ்கிரீன்ல? அடியன் ஷேர் பண்றேன். எங்க இருக்கு இந்த ஷேர் பண்றது? ஹோஸ்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குமா? கீழே ஒரு அப்வர்ட்ஸ் ஏரோ இருக்கும் பாருங்க, கை பக்கத்துல, கைக்கு லெஃப்ட்ல. அடியன் சரி. அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ணணும், ஹோல் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா இல்லாட்டி அப்ளிகேஷன் அது ஷேர் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஷேர், குரோம் மட்டும் ஷேர் பண்றேன். அது பண்ணுங்க. அது மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஷேர்னு சொல்லுங்க. ஷேர்னு சொல்லணும், அப்பதான் ஷேர் ஆகும். இன்ஃபினிட்டி மிரர் ஷேர் ஆகுது. இன்ஃபினிட்டி மிரர் ஏதாவது வந்து ரெக்கர்சிவா ஏதாவது ஆயிட்டு இருக்கா? இது இன்ஃபினிட்டி மிரர் அப்படின்னு வந்தது எனக்கு. இல்ல, அது போயிடுது. நீங்க அதுல இருந்தாதான் இப்ப சரியா இருக்கு. சரி. ஸோ இதுல வந்து என்ன முதல் கேள்வி, வாட் இஸ் an அதிகரணம்? collection of one to many sutras. ஆமா, அதான் கரெக்டான ஆன்சரும் கூட. கலெக்ஷன் ஆஃப், ஆமா, இது எல்லாருக்கும் ஓகே தானே? கலெக்ஷன் ஆஃப் ஒன் டு மெனி சூத்ராஸ் தான். ஏன்னா எந்த வரமும் கிடையாது, ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு எந்த வரமும் கிடையாது. மினிமம் ஒன்னாதான் இருக்கணும். அடுத்ததுல வந்து எவ்வளவு ஜிக்ஞாசாதிகரணத்துல எவ்வளவு சூத்திரங்கள் இருக்கு? இன்னும் பெரிய கஷ்டமா இருக்காது, ஒரு சூத்திரம் தான். இது அடுத்தது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. What are certain characteristics of அதிகரணம்? Choose all the like அதிகரணம் இருக்கக்கூடிய characteristics. இதுல சில பேர் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்கலாம். ஆமா, இதுல அடியன் விஷயின்றது இருக்கா அதிகரணத்துல? விஷயங்கிறது இருக்குன்னு நான் மார்க் பண்ணிருந்தேன், ஆனா அது தப்பு அப்படின்னு சொல்லி. அடியன் ஆமா, விஷயின்றது கிடையாது. விஷயின்றது முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? விஷயினா என்னன்னு பார்த்தோம். விஷயான்னு பார்த்தோம். எந்த இடத்துல பார்த்தோம்? இரண்டு துவக்கமா போயிருக்கணும். ஆமா, அங்க பார்த்தோம். விஷய துவக்கம் விஷய துவக்கம் அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ விஷயினா என்ன? அறிவா சுவாமி? விஷயினா அறிவு. ஆமா, ஆப்ஜெக்ட பத்தின அறிவு, அதுதான் விஷயி. அது இல்ல இல்லையா அதிகரணத்துல இல்ல, மத்ததெல்லாம் இருக்கு. விஷயோ விஷயச்சைவ பூர்வபக்ஷ தத்வோத்தரம் சங்கதி பிரயோஜனம் ச அதிகரணம் விதுஹு புதாஹாவா அனைவரும் மத்ததெல்லாம் இருக்கு. விஷயம் அப்படின்றது இருக்கு அதிகரணத்துல, விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, விஷய வாக்கியம் அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷய வாக்கியத்தை பத்தி தான் விசாரமே வரப்போறது.
அந்த விஷய வாக்கியத்துல தான் ஒரு சந்தேகம், சம்சயா விஷயான சந்தேகம். இந்த வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் அப்படின்னு முதல்ல ஒரு பட்சம் தான் பூர்வபக்ஷம். இல்ல அந்த அர்த்தம் தப்பு, இப்படிதான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்றதுதான் சித்தாந்தம். அப்படின்றது அதே போல மற்றதெல்லாம் பிராப்தம் வருமா சுவாமி? பிராப்தம் வராது. பிராப்தம் இல்லை, அதுவும் ஒண்ணு போடல, அதுவும் ஆன்சர்ஸ்ல வராது இல்ல சுவாமி. பிராப்தம்னு இல்லை, பிராப்தம் அப்படின்றதும் கிடையாது. விஷயம் அப்படின்றது இருக்கு, சங்கதி அப்படின்றது இருக்கு, பிரயோஜனம் அப்படின்றது இருக்கு. பிரயோஜனம் பத்தி ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன்னா பிரயோஜனம் பிரயோஜனம் சொன்னேன். யூஸ்ஃபுல்னஸ், பிரயோஜனம் யூஸ்ஃபுல்னஸ் தான். ஆனா இங்க இந்த கான்டெக்ட்ல என்ன விதமான ஒரு அதை பத்தி, பிரயோஜனத்தை பத்தி குறிக்கோள் சொல்ல சுவாமி. சொல்லப்பட்டதுக்கு ஒரு என்ன இது நோக்கம், நோக்கம் என்ன சொல்லப்பட்டதற்கு? அந்த மாதிரி எனக்கு இந்த யாகத்தை வச்சு சொன்ன மாதிரி ஞாபகம். பூர்வபக்ஷி சொன்னதுல என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைச்சது, அதே மாதிரி சித்தாந்தத்துல நமக்கு என்ன அதுல பிரயோஜனம் கிடைச்சது. கரெக்ட், அதுதான் வந்து பிரயோஜனம். உபாசனத்தை பத்தி சொன்னேன், இப்படி ஞாபகம் இருக்கேன். உபாசனத்தை பத்தி சொன்னேன், பூர்வபக்ஷத்துல ஒரு விதமான உபாசனம் ஆயிடும். பூர்வபக்ஷி வந்து அவனுடைய மத்தத்தை நம்ம அவலம்பிச்சோம்னா உபாசனம் ஒரு விதமா ஆயிடும். சித்தாந்தியனுடைய மத்தத்தை அவலம்பிச்சோம்னா சித்தாந்தம் தான் சரி அப்படின்னு வச்சுருந்தோம்னா உபாசனம் வேற விதமா ஆகும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லலாம். பிரயோஜனத்துக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது இதுதான். ஜிஸ்ட் வந்து இதுதான். பூர்வபக்ஷத்துல ஒரு மாதிரி இருக்கும், சித்தாந்தத்துல ஒரு மாதிரி இருக்கும். பூர்வபக்ஷத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு வேற ஒரு பிரயோஜனம். சித்தாந்தத்தை நம்ம அவலம்பிக்கிறது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றது. சித்தாந்தத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணோம்னா அதுக்கு வேற மாதிரி நம்மளுடைய பலன், உபாசனம் நம்ம இப்படி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு இருக்கும். அதனால இந்த கொஸ்டின்ல வந்து இந்த விஷயம் வந்து ட்ரிக்கியா இருக்கும். ஏன்னா விஷயம் அப்படின்றது விஷயம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். விஷயன்றது வந்து ஞானம், ஆப்ஜெக்டை பத்தின ஞானம். ஞானம் மட்டும் கிடையாது, இச்சை பிரயத்தனம் வந்து விஷயம் தான், அது இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம ஞானம் அப்படின்னு நினைச்சுப்போம். அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல சம்சயா இந்த மாதிரி இது சம்சயன்றது வந்து எதோட தொடர்பு இருக்கு? விஷயா, சம்சயா விஷயா அப்படின்றது இனிஷியல் மீன்ஸ் ஒரு உபனிஷத் வாக்கியம் வித் without analyzing the details. Purvapaksham. Siddhantam comes after analyzing the text. Purvapaksham. Uttara Vakhyam illa actually. Uttara Paksham இருந்திருக்கணும். அத சரியா ரிவ்யூ பண்றேன். Link or continuity. Sangati. Result based on Siddhantam. பிரயோஜனம். சரி, ஓகே. இது பூர்வபக்ஷத்தையும் சேர்த்துருக்கலாம். ஏன்னா சொன்ன மாதிரி பிரயோஜனம் வந்து ரெண்டுத்திலையும், சித்தாந்தத்துல இந்த மாதிரி ஒரு பிரயோஜனம், பூர்வபக்ஷத்துல இந்த மாதிரி பிரயோஜனம் அப்படின்னு சொல்றது அந்த பிரயோஜனம் அப்படின்றத தாற்பயம். போலாம். What is the Purvapaksham for Jignasa Jikarana? You don't need Brahma Sutras or Brahma Vichara. Okay, that's the answer. Correct. Why was the Purvapakshi against Brahma Vichara? Choose all that apply. வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா இங்க இங்கிலீஷ் யாருக்காவது கொஞ்சம் சிரமமா இருந்தா சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு கால் கஷ்டமா இருக்கலாம், இந்த இங்கிலீஷ் சில பேர் சிரமமா இருக்கலாம். வேணா சொல்லலாம், தமிழ் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். ஏன் வந்து பூர்வபக்ஷி வந்து பிரம்ம விசாரம் வேண்டான்னு ஏன் சொன்னான்? முதல் ஆப்ஷன் தெரியும்.
because any speech should result in an action. First There's point. no point in just Fourth make. point. First Fourth and point fourth. வரும். எல்லாமே வரும். First and வராது. fourth மட்டும் வரும். இல்ல எல்லா Third point. கான்டெக்ஸ்ட் தான். First, ஆனா ஸ்கூல் பட்சியை சொல்லலையே. First, third and fourth. ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கரெக்ட். ஏன்னா பூர்வபக்ஷி வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் பத்தி சொல்லல. ஆமா. வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவன் சொன்னானா? சொல்லல. கர்மாவை கர்மா பண்றதுதான். ஆனா அது பூர்வபக்ஷி சொன்னாங்க கர்மா பண்ணா போதும். அது மீமாம்சகன் சொல்றதுன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு. ஆனா சரி ஓகே, இது கரெக்ட் ஆப்ஷனா போடல. இது மீமாம்சகனோட வாதம் இல்லையா சுவாமி? இது கர்மாவை பண்ணா போறோம் அப்படின்னு. ஆமா, ஆனா மீமாம்சகனுடைய வாதம் அதுதான். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, பிரம்மத்தை பத்தி நம்ம இண்டிபெண்டா தெரிஞ்சுக்க முடியாது. இண்டிபெண்டா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓகே, பிகாஸ் எனி ஸ்பீச் should result in an action. அது கரெக்ட் தான். there's no point in just making. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிருக்கலாம். there's no point அப்படின்னா there's no point, there's no purpose அப்படின்னா அது கூட ஓகே தானோ. there's no point, no purpose in making அப்படின்னா சரி ஓகே, அது இருக்கட்டும். சரி, ஃபர்ஸ்ட்ல யாருக்கும் சந்தேகம் இருக்காது. ரெண்டாவதும் சந்தேகம் இல்லை. இப்போ மூணாவது தான் சந்தேகம். டூயிங் பிரம்ம விசாரம் இஸ் a waste of time அப்படின்னு. அது ஏன் வேஸ்ட் ஆஃப் டைம்? பிரம்ம விசாரம் does not help anyone. Instead, you should do karma to please Brahman during that time. இதெல்லாம் சொல்லல. சொல்லலையே, சொல்லலையா? சொல்லல. You should do you should do karmam to please Brahman அப்படின்றதான் பூர்வபக்ஷி சொல்லல. பூர்வபக்ஷியோட ஸ்டேட்மெண்டே வந்து வேதம் ஆக்ஷனை தான் சொல்லும், வேற எதுவும் சொல்லாது. அதனால அது எதுக்கு பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படிதான். சோ நாலாவது ஆப்ஷன் கரெக்ட் தான். வேதாஸ் கேன் only be commands. சரி, அதே போல இப்போ வேதம்ன்றது வந்து ஒரு ஸ்பெசிபிக் சப்தம். ஸோ ஒரு ஸ்பெசிபிக் சப்தமான வேதம் வெறும் ஆக்ஷனை மட்டும் தான் சொல்லுவோம். அது மட்டும் அவன் சொல்லல. சப்த சாமானியம் எல்லா ஸ்பீச்சும் வெறும் ஆக்ஷனை மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து கண்டிப்பாவே கரெக்ட் தான். அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒரு சமக்கிரமா பார்த்தோம்னா சரி ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாம் மேபி கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கலாம் தோன்றது. ஆனா அந்த தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கடைசி வாக்கியம் இல்லையா, பிரம்மத்தை வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக கர்மம் இருக்கு அப்படின்றதுலாம் பூர்வபக்ஷி கண்டிப்பா சொல்லல. ஸோ அதனால அது அந்த ஆப்ஷன் சரியில்லைன்னு வச்சுக்கலாம். ஏதாவது அடுத்த ஒப்பீனியன் இருக்காது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கு. டெஃபினட்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேர்ட் வந்து கொஞ்சம் ஆசிலேட்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு பார்ட் கரெக்டா இருக்கு, ஒரு பார்ட் கரெக்டா இருக்கு. ஆமா. ஸோ ஆக்சுவலாக இப்படி கொஸ்டினை மாத்துறதா என்ன மாதிரி வச்சுக்கலாம் தெரியும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இன்னும் கொஞ்சம் கிளியரா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனா ஒண்ணு, இதுக்கு போன இது கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஒரு 70க்கு மேல ரெஸ்பான்சஸ் வந்தது. 70 பேர்கிட்ட, 70க்கு மேலதான். இப்போ வந்து இங்க 30 கூட தாண்டல. ஸோ அதுவே ஏன் அப்படின்னு தெரியல. அடுத்தது வந்து வாட் இஸ் காரிதா புத்தி? ஆமா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு தோன்றது. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கணும். இந்த இங்கிலீஷ் புரியல அப்படின்னா அவசியம் கேட்கலாம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் போகலாம். எப்படி டிஸ்பிளே பண்ண தெரியும்? டிஸ்பிளே பண்ண தெரியும். சித்த பதார்த்தம் something that which exists. कार्य पदार्थम the action to be done. कारिता बुद्धि the thought that a particular ஆமா. அப்போ அடுத்து சப்தம் என்ன இருக்கு அப்படின்னா, as per பூர்வபக்ஷி, that which always
refers only to a karya 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 ஆரிய பதார்த்தம் காரியபதம். ஆரிய karya padartham. காரியத்தா பதார்த்தம். நான் காரியத்தாவை தான் மாத்திட்டேன், காரிய பதார்த்தம்னு இருக்கணும். க்ஷமிக்கணும், கொஞ்சம் நான் ரொம்ப எல்லாம் பண்ணியிருக்கலாம். அடுத்தது, how did எம்பெருமானார் approach the Purupakshis argument? By proving that Shabda can also refer to Siddha Padartham and not just Karya Padartham. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். First point, சரி, அது கரெக்ட் தான். By proving that Shabda can also refer to Siddha Padartham and not just Karya Padartham. ரெண்டாவது, by proving that Vedas has actually asked us to do Brahma Vicharam as a command. இது வந்து இது வராது, இது வராது. எம்பெருமானார் சொல்லல. நீ சொல்லலையா? By proving that Vedas actually asked us to do Brahma Vicharam as a command, இல்ல, as a jigyasa. ஸோ ஆக்சுவலாக என்ன தெரியுமா, இங்க ஒரு சட்டில் கான்செப்ட் இங்க இருக்கு. இந்த மற்றவாளுக்கும் வாசி இருக்காங்க. அடியேன் கோவிந்ததாச சுவாமி நான் சொல்லணுமா? இல்ல, நீங்க ரொம்ப கம்மியான ரெஸ்பான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது அடியன் இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணல. அது கோவில் உற்சவத்திலயும் கொஞ்சம் டைட்டா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி 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 பண்ண முடியல. சரி சரி பரவாயில்ல. அடியனுக்கு அதேதான் சுவாமி, அடியன் மறந்தே போயிட்டேன் இது வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு முடியல. சரி 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 சுவாமி, இதுல ஒரே ஒரு சந்தேகம். இதுல அத்தியனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே பொதுவா இப்ப மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதோட முடிஞ்சு போயிட்டது. ஆனா அத்தியனம்ங்கிறது அதை தாண்டி விசாரம் பண்ணணும், மீமாம்சையும் சேர்ந்துதான் அத்தியனத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 7 வருஷமோ 12 வருஷமோ அத்தியனம் பண்ணினதுக்கு அப்புறம் அதை விசாரம் பண்றதும் அத்தியனத்துல உண்டு அப்படின்தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தத்துல இப்ப எம்பெருமானார் சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வேதத்துல அந்த அர்த்தம் அப்படிதான் இருக்கிறதுனால விசாரமும் தேவர் இது சொல்றது இந்த அத்தியன பதத்தினுடைய பூர்வ பட்சார்த்தம். சங்கரர் சொல்லக்கூடியது, மீமாம்சகர்கள் சொல்லக்கூடியது. சரியா? நம்மளுடைய சித்தாந்தத்துல அத்தியனம் அப்படி என்னன்னா சப்த ராசி மாத்திர கிரகணம், சப்த ராசி கிரகணம் மாத்திரம் அத்தியனம் அப்படின்றது. முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு இல்லையா, ஆச்சாரிய உச்சாரணம், அப்புறம் சிஷ்யனுடைய அனுச்சாரணம். அதனால என்னன்னா சப்த ராசி, சப்த ராசினா கூட்டம். அந்த சப்த கூட்டம் மனசுல நின்றுடும், பைஹார்ட் பண்றது இல்லையா, அதோட நின்று போயிட்டோம். அவ்வளவுதான் அத்தியனம். இவனுடைய இந்த மீமாம்சகனுடைய சங்கரருடைய அந்த மதத்துல என்ன அர்த்தம், சுவாத்தியாயோ அத்தியேதவியா அப்படின்னு வேத விதி இருக்கு. அத்தியனம் பண்ண வேண்டும் அப்படின்னு. அத்தியனம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அத்தியனம் பண்றோம் அப்படின்னு அந்த அவ்வளவு போயிடணும். வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. விசாரம் பண்ணாம அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? விசாரம் அங்க வேதமே இம்ப்ளை பண்றது, கமாண்ட் பண்றது, விசாரத்தை பண்ணுங்கோ அப்படின்னு வேதமே கமாண்ட் பண்றது. இவ்வளவு சொல்றது மீமாம்சை. அவன் சொல்றது அப்கோர்ஸ் பூர்வ மீமாம்சையை சொல்றாங்க, கர்ம காண்டத்துல இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும். சொன்ன 2 பட்சத்துல முதல் சொன்னதுதான் சித்தாந்தம், 2வது சித்தாந்தம் கிடையாது. அது 2வது எம்பெருமானார் பட்சம் கிடையாது. சரியா? இப்ப நம்ம ஏன் விசாரம் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆசையினாலேயே பண்றோம். ராகாத் பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரமமும் அந்த அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா இருக்கு இல்லையா, அந்த கிரமம் அடியன் கோவிந்ததாச சுவாமி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சொல்லிட்டு நம்ம தொடருவோம் இந்த நடுவில் இருக்கு அப்படின்றத. சொல்லலாம். இல்ல சுவாமி, அடியன் ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கா, கை தவறி பட்டு அடியன் அது லோவர் பண்ணிடலாம். சோ இது கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இதேதான் ரங்கநாத சுவாமி இதேதான் அல்யூட் பண்ணார் அப்படின்னு தோன்றது. என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளுடைய சித்தாந்தத்துல வேதம் விதிக்கல, ஜிக்ஞாசா தன்னடையே வந்துடும் அப்படின்னு. தன்னடையே வந்துடும் அப்படின்றது நம்ம அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை இந்த வீடியோல பார்த்தோம் இல்லையா, அங்க இந்த ஆஸ்பெக்ட் இருக்கு. லிங்க் பண்ணி சொல்ல முடியுமா எப்படி நம்ம தன்னடையே நம்மளே ராகம்னா ஒரு ஆசையினாலே நம்மளே பிரம்ம விசாரத்துக்கு வந்துடுவோம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் லிங்க் பண்ணி சொல்ல முடியுமா?
ஞாபகம் இருக்கா? அத்தா அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா அந்த இடத்துல என்னெல்லாம் அர்த்தம்னு? அதாவது வேதத்தை அத்தியனம் பண்ணினதுனாலேயே பண்ணினதுக்கு பிறகு அல்லது பூர்வ மீமாம்சைய அத்தியனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அது சப்தார்த்தம். பூர்வமீமாம்சா பூர்வ கர்மகாண்ட விசாரம் பண்ணின பிறகு அத்தஹா அந்த காரணத்தினாலேயே கர்ம விசாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா இது வரான் அப்படின்றது எப்படி லிங்க் பண்றது? முதல்ல ஒரு சின்ன அளவுல மீனிங் புரியும், ரஃபா புரியும். அதனால அதுக்கப்புறம் மேல ஒரு ஆசை உண்டாகி நம்ம வந்து ஃபர்தரா அதை பூராவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி. சோ ஆசையே போதுமே. சோ இவனுக்கு என்ன அதான் ஆபாத பிரதீதி அப்படின்றது. எழுந்த வாரியாக ஒரு பிரதீதி தெரிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா? அப்ப நம்ம முன்ன அது ரிஃபைண்டா தெரிஞ்சுக்குவோமே, சுத்தமான புத்தி வரட்டமே. அப்ப இங்க ஆசை தானே. வேதம் விதிக்கணும் அவசியமே கிடையாது. அந்த ஆபாத்த பிரதீதி இருந்தாச்சுன்னா அதை ரிஃபைன் பண்ணிக்கணும்னு இவனுக்கு ஆசை இருக்கும். சரியா? இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். ராகாத் மீமாம்சா அப்படின்னு சொல்லுவாரு. ஆசைனாலேயே பிரம்ம விசாரம் பண்ண வரான். கர்ம விசாரம் அப்படிதான், ஆசைனாலேயே தான் அப்படின்றது. சோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஓவர். இந்த மேட்ச் த ஃபாலோவிங் கொஞ்சம் பார்ப்போம். First one, the child observes that dad brings cow because of the words said by granddad. Purvakshi's example to prove that Shabdam results. Shabdam always conveys a karyam. அப்படி அதோட மேட்ச் ஆயிடும். A child observes that dad is smiling with happiness when dad's friend spoke. இதுல சந்தேகம் இருந்தது எனக்கு. அதாவது மார்க் பண்ணிருந்தது எக்ஸாம்பிள் டு ஷோ சைல்ட் நோயிங் ஜெஸ்டரிங் கெட்ஸ் டு நோ தட் சப்தம் கேன் பி யூஸ்ட் டு கன்வேன்னு. ஆனா இது தப்பு. ஆனா இங்க ஜெஸ்டரிங் ஒண்ணும் வரவே இல்லை இல்லையா? சைல்ட் அப்சர்வ்ஸ் தட் டாட் இஸ் ஸ்மைலிங் when happiness. ஏன்னா ஸ்மைலிங் ஒரு ஜெஸ்டர், அந்த ஜெஸ்டர் வச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து அதோட ஒத்து போலன்னு தோணுது எனக்கு. அடுத்ததுக்கு சைல்ட் அப்சர்வ்ஸ் தட் அப்பா இஸ் சேயிங் சம்திங் பெரியப்பா. சோ சேயிங் ஒரு ஜெஸ்டர் மாதிரி எனக்கு தோணல. ஸ்மைலிங் கரெக்ட் இல்லையா? கரெக்ட். அதான் நான் அப்படி ஆக்சுவலா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. கொஞ்சம் கால் பண்றது போய் கரெக்ட். ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபைன் பண்ணிருக்காங்க क्वेश्चन. சமிக்கணும் அத கொஞ்சம் கிளாஸிங்க இல்ல. ஹலோ இங்க கிளாஸ் ரெக்கார்ட் கட் ஆயிருக்கு. அடுத்தது கிளியர். அடுத்தது எக்ஸாம்பிள் உடையவர் ஓன் யூனிக் எக்ஸாம்பிள். அது வந்து மேட்ச் ஆயிடுது. மதர் எக்ஸ்பிளைன்ஸ் திங்ஸ் டு சைல்ட் பை பாயிண்டிங் ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ். அந்த ரெண்டுத்துல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஃபண்டமெண்டலி கிளியரா இருக்கு. ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து கிளியரா இருக்கு. சரி அந்த கொஸ்டின்ஸ் எப்படியான இருக்கட்டும். நான் கொஞ்சம் ஆக்சுவலா உங்களை சிரமப்படுத்தினா நினைக்கிறேன். கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். நான் இப்போ ஆர்த்தி பண்ணா அவளும் கொஞ்சம் ஆழ்வாருக்கும் அது இதுன்னு கொஞ்சம் பிஸியா இருந்தா. சோ அந்த இந்த மிட்ஸ்ட் ஆஃப் தட் அவ இவ்வளவு பண்ணிருக்கா. எல்லாமே நல்லா தான் இருந்தது. क्वेश्चंस டெஃபினெட்லி லேர்ன் பண்ண ஆன்சரிங் क्वेश्चंस ஆல்சோ அது படிக்க இது கத்துக்க முடிஞ்சது. அதுதான் ஆக்சுவலா ஒரு வேண்டி இருந்தது. என்னன்னா क्वेश्चंस ஆன்சர் பண்ணும்போது நம்ம ரிகலெக்ட் பண்ணணும், அனலைஸும் பண்ணணும். சோ இன்னும் மனசுல நம்ம பதிக்கும் அப்படின்னு. சரி அது இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நான் புரிஞ்சுதா எல்லாருக்கும் எல்லா விதத்துலயும்? அந்த அப்பா கிட்ட வந்து அந்த நண்பன் வந்து சொல்றான், உனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றதை கேட்டு இவன் சந்தோஷம் அடையறான். அதனால சரி சந்தோஷம் அடையறான். அதுக்கப்புறம் அதனால என்ன நம்ம சாதிக்க பாக்குறோம்? அப்பா வந்து சந்தோஷம் அடையலாம் கூட கிடையாது. அப்பா வந்து அப்பாவுடைய முகம் மலர்த்தி தெரியறது. அதுக்கப்புறம் என்ன இந்த குழந்தை என்னன்னா யோசிக்கிறேன், அப்பாவுடைய முகம் மலர்த்திய பாக்குறான். ஏற்கனவே இந்த குழந்தைக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. சோ இப்போ அவர் சொன்னதுல முகமலர்ச்சி ஏற்பட்டதால அப்போ அவர் சொன்ன சப்தத்துல குழந்தை இருக்கு, குழந்தை வந்துடுது அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு அப்படிங்கறது குழந்தை புரிஞ்சுக்கிட்டு, சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டான். ஆமா, இதுல நடுவில் ஒண்ணு சேர்க்கணும்.
இந்த முகமலர்ச்சிய கண்டு முதல்ல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு அப்பாவுக்கு. சரியா? ஏன்னா முகமலர்ச்சின்றது வந்து அது சந்தோஷத்தை தான் வந்து முகமலர்ச்சி கொடுக்கும் அப்படின்றது குழந்தை தன்னை வச்சுட்டே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து யாரும் ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முகமலர்ச்சி நான் வீடியோல சொல்லாம இருந்தானா அது அவசியம் சுட்டி காட்டுமா யாராவது, மேபி இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கலாம்னா முகமலர்ச்சியை பார்த்த உடனே இந்த குழந்தை என்ன தெரிஞ்சுக்கிறதுனா அப்பாவுக்கு சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு. சந்தோஷம் வந்தாலும் என்ன ஆகணும், ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுதான் சந்தோஷம் வர முடியும். அப்ப ஏதோ ஒண்ணு அப்பா தெரிஞ்சுட்டு இருக்கா இப்போ சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த கான்டெக்ட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா குழந்தை தம்பியோ தங்கையோ பிறந்திருக்கு அப்படின்றதுதான் இப்போ இந்த கான்டெக்சுவல் ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்திருக்கு இப்போ அப்பாவுக்கு அப்படின்னா அந்த நண்பன் வந்திருக்கு. இவ்வளவு கனெக்ட் பண்ணியாச்சுன்னா இப்ப என்ன இருக்கு, நண்பன் சொல்லி என்ன தெரிய வந்திருக்கு அப்பாவுக்கு, இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. சரியா? குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது சித்த பதார்த்தமா காரிய பதார்த்தமா? பிறக்கிறதுன்ற செயல் தானே, அது சித்த பதார்த்தம் ஆகுமா? ரோஹிதாச சாமி தேவர் சொல்ல வேண்டாம். உங்ககிட்ட நீங்க கேட்ட டவுட்டு நான் பதில் சொல்லிட்டேன் ஏற்கனவே. சரியா? வேற யாராவது சொல்லுங்க. பிறத்தல் அப்படின்றது வந்து செயல் தானே, அது சித்த பதார்த்தமா? காட்டப்படுகிறது. அடியே ஆத்மா ஏற்கனவே இருக்கிறது தானே, ஆத்மாங்கிறது. ஆத்மா விஷயத்தை சொல்லும் பொழுது விஷயத்த சொல்ற அந்த மொமெண்ட்ல அது ஏற்கனவே சித்தமா இருக்கு. குழந்தை பிறப்புங்கிறது சித்தமா, குழந்தையோட பிறப்புன்றது சித்தமான ஒன்று சுவாமி. முன்னாடியே ஆனதுக்கு அப்புறமா விஷயத்தை இவர் கன்வே பண்றாரு, அதனால இவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. அப்போ அவரால சொல்றதுனால அது நடக்கல, சொல்றதுக்கு முன்னாடியே அது நடந்து சித்தமா இருக்கிறதுனால அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. குழந்தை பிறக்கிறதுன்றது சித்தம் சுவாமி, அது சித்தமானதுதான். ஆனா செயல் அது சித்தமானது. அது வந்து இதுல செயல்ல அன்வைக்காது. குழந்தை பிறக்கிறது சித்தமானது, அதனால அது சித்த பதார்த்தமா தான் இருக்கும். சரி, இப்போ நீங்க எல்லாமே சொன்னது வந்து சரிதான். இப்போ சுமதி மாமி வந்து ஆத்மா வச்சுன்னு கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணா அது கூட இப்போ ஆத்மா நிச்சயம் அப்படின்ற அளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா ஆத்மாவுக்கு கூட நிச்சயமான ஆத்மாவுக்கு கூட பிறவி அப்படின்னு இருக்கு, உடம்புக்குள்ள வருதலையா ஆத்மா, அதுவும் வந்து அதனுடைய ஒரு செயலா கூட நம்ம பார்க்கலாம். ஆத்மா வச்சுட்டு இப்ப போக வேண்டாம், பிறவி அப்படின்ற நம்ம தெரிஞ்ச விஷயத்திலே வச்சுக்கோம். இப்போ எங்க இன்னொன்னு ஒரு சின்ன அம்சம் சேர்க்கலாம் அப்படின்னா, இது செயல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இது செயல் தான். பிறத்தல் அப்படின்றது செயல் தான். சரி, பிறத்தல் அப்படின்ற செயலை விட்டுருவாங்க. குழந்தை பிறந்தது அவங்க பிறத்தல் செயலா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராமன் கோயிலுக்கு சென்றான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன சித்த பதார்த்தமா காரிய பதார்த்தம்? செயல் சித்த இது சென்றான் அப்படின்றது வந்து என்ன பதார்த்தம்? இது செயல் தானே, அது சந்தேகமே கிடையாது யாருக்கும். செல்லுதல் அப்படின்றது செயல் தான். இப்போ இது என்ன பதார்த்தமா சேர்த்துக்காங்க? சித்த பதார்த்தம். ஏன் எப்படி செல்லுதல்ன்றது ஞானம் சித்த பதார்த்தம். கோயிலுக்கு தானே சுவாமி போறான், கோயில்ன்றது சித்த பதார்த்தம் தானே சுவாமி. கோயில் சித்த பதார்த்தம், ஆனா செல்லுதல்ன்றது செயல். அதுதான் விஷயம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப செல்லுதல்ன்றது செயல் தான், ஆனா செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு காரியதா புத்தி, அதனால வந்து ஒரு கமாண்ட்னால வந்து ஒரு இது ஆக்ஷன் டு பி டன் அப்படின்னு கிடையாது இல்லையா? இது ஆக்ஷன் தட் எக்ஸிஸ்ட்ஸ் ஆர் விச் எக்ஸிஸ்டட். அது ஒரு பொருள் கிடையாதா? அது ஒரு பதார்த்தம் தானே, அது சித்தமானதுதான். ஏற்கனவே ராமன் செய்த ஒரு செயல். ஒரு குடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டோ அதே போல செல்லுதல் அப்படின்னு ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் தானே. நம்ம இப்பதான் கருத்தை பார்த்துட்டு வரோம் இல்லையா? திரவிய குண கர்ம சாமானியம் அப்படின்னா பதார்த்தங்கள்லாம் பாக்குறோம் இல்லையா? அதாவது நம்ம இன்னொரு கிளாஸ் நடந்துருக்கு, சர்க்க சம்பந்தம் கிளாஸ். இப்போ அதுல வந்து திரவிய குண கர்மம் அப்படின்னு அதுவும் ஒரு செயல், அதுவும் ஒரு பதார்த்தம் தான். செயல் அப்படின்றது பதார்த்தம் தான். ஆனா என்ன, இங்க ராமன் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்போ காரிய பதார்த்தம் ஆயிடும். செல்லுதல் அப்படின்ற செயலே. ராமன் சென்றான் அப்படின்னா அதே செல்லுதல் அப்படின்ற செயல் வந்து சித்த பதார்த்தம் ஆயிடும். ஒருத்தனால செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நாங்க சொல்லப்படலையே,
அது ஏற்கனவே நடந்ததோ நடக்க போறதோ நடக்கின்றதோ அவ்வளவுதான் தெரியாது. நம்மளால செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நம்ம ஒண்ணு வரல இல்லையா? நம்ம காரிகா புத்தின்னு என்ன பார்த்தோம், ஒரு தாட் இருக்கணும், சம்திங் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு. அந்த மாதிரி காரிகா புத்தியால வரலையே. ஆகையாலே இது சித்த பதார்த்தம். அதனால பிறத்தல் அப்படின்றது சித்த பதார்த்தம், செல்லுதல் அப்படின்றது சித்த பதார்த்தம்னா பிறத்தல் சித்த பதார்த்தம் தான். இப்போ கிளியரா இருக்கு. இந்த கன்ஃபியூஷன் வந்ததுக்கு காரணம் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னா, வேர்பையும் காரிய பதத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அது ரெண்டும் ஈக்குவலன்ட்ங்கிற மாதிரி நினைச்சுட்டேன். அது கிடையாது. காரியத்தா புத்தி இருந்தாதான் அது காரிய பதார்த்தம். அந்த புத்தி வராத போது அது வந்து வர்பா நவுனா பார்க்க வேண்டாம். அது அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ அடுத்தது வந்து Vedavyasa implied both Purva Paksha and Siddhanta in the Sutra, and Sri Ramanuja substantiated the same in Sri Bhashyam. This is true. தமிழ்ல சொல்லிட்டேன். இப்போ வேதவியாசர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து சித்தாந்தத்தையும் பூர்வபக்ஷத்தையும் அவர் வந்து இம்ப்ளை பண்ணா அது பொதிச்சு வச்சுட்டார். அதுல சூத்திரத்துல வந்து அது பொதிச்சு வச்சுட்டார். சரியா? புதைந்து இருக்கின்றது, பொதிந்து கிடக்கின்றது, புதைச்சி வச்சுட்டார். பச்சையா சொன்னா புதைச்சி வச்சுட்டார். சூத்திரத்திலேயே பூர்வபக்ஷத்தையும் சித்தாந்தத்தையும் அடக்கிட்டார். வியக்தமா சொல்லாம புதைச்சி வச்சுட்டார். இம்ப்ளைட் அப்படின்றது அதான் அர்த்தம். எம்பெருமான என்ன பண்ணார் அப்படின்னா அதை வந்து நல்லா விவரிச்சார் ஸ்ரீபாஷத்துல. திஸ் இஸ் ட்ரூ, எஸ் கரெக்ட் அப்படின்னு ஒண்ணு என்ன கிடையாது. அப்படியா? சரி, ஃபால்ஸ் என்னன்னு பாத்துருவாங்க. Vedavyasa did not give any Siddhanta and Sutras. Only Ramanuja explained it. சித்தாந்த சூத்திரங்கள்லாம் இருக்கானே, சூத்திர சித்தாந்தங்கள்லாம். ஜன்மாத்தியஸ்ய அதகான்னு ஒரு சூத்திரம் பார்த்தோன்னா அதுலயே இல்ல சித்தாந்தம் இருக்கு, பூர்வபக்ஷம் தானே எல்லாமே சித்தாந்தமா தானே இருக்கு. சரி, அப்போ பூர்வபக்ஷம் போட்டா கூட கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த சாய்ஸ். சித்தாந்தம் அப்ப பேசிக்கோமே. அப்போ இந்த எஸ் கரெக்ட் கரெக்டா? எஸ் எல்லா சூத்திரத்துக்கும் அப்படி இல்ல, ஒரு சில சூத்திரங்களுக்கு அப்படி இருக்கலாம். இல்ல, பூர்வபக்ஷம் வந்து எம்பெருமானாருடைய அவர் வந்து கேட்கறதுக்காக யூஸ் பண்றதுன்னு தோணுது சுவாமி. அது அந்த பூர்வபக்ஷம் வந்து அந்த சூத்திரத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அது வந்து எம்பெருமானார் உண்டாக்கி அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக உண்டாக்கி சொல்ல வர்றது. ஆனா எம்பெருமானார் எப்படி புரிய வச்சாரு அப்படின்னா, வேதவியாசன் வந்து அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு 3 பதங்கள் போட்டிருக்காரு இல்லையா? அதை வச்சு எம்பெருமானார் என்ன பண்ணிட்டாருன்னா, வேதவியாசருக்கு இதுதான் பூர்வபக்ஷமும் தாத்பரியம் அப்படின்னு அர்த்தம் போறாரு எல்லா இடத்துலயும். அவரு உண்டாக்குனதானே, அது சூத்திரத்துல இல்லையே. அப்படியே அது எம்பெருமானார் உண்டாக்குனது தானே, சூத்திரத்துல இல்ல. இல்ல அது சூத்திரத்துல இல்ல. சூத்திரம் அதான் இம்ப்ளைனாலே அதான் அர்த்தம். சூத்திரத்துல வியக்தமா இல்ல. இப்போ நம்ம வந்து கேள்வி வச்சுட்டு பதில வச்சுட்டு சில இடத்துல பதில வச்சுட்டு கேள்வி வந்து வருவித்து கொள்றதுதானே. வருவித்து கொள்ள கேள்விய பதிலை வச்சுட்டு நம்ம கேள்வி அனலைஸ் பண்ணலாம் முடியும் இல்லையா? அதான் இங்க பண்ணிருக்காரு. சித்தாந்த சூத்திரம் பதில் தானே. பதிலை வச்சுட்டு இப்ப என்ன ஒரு ஆப்டான கேள்வி இருந்திருக்கும், என்ன பண்ணிருக்காரு வேதவியாசர்? இம்ப்ளை பண்ணிருக்காரு. அவரோட அபிப்பிராயம் ஒண்ணு இருக்கு. அவர் அப்படின்னா நிறைய இடத்துல என்ன ஆகும்னா, சங்கரர் வந்து வேற விதமா ஒரு பூர்வபக்ஷத்தை அமைப்பார். விஷ்ணுபிரகாஷிகாச்சாரியர் அதை இப்படிப்பட்ட ஒரு பூர்வபக்ஷம் இங்க கூடாது அப்படின்னு கண்டனம் பண்றாரு. இப்ப என்ன தெரியறது? பூர்வபக்ஷத்தை அமைக்கிறது சரியா அமைக்கிறது அப்படின்றது தெரியாது. இது சரியான பூர்வபக்ஷம் அப்படின்னா, வேதவியாசர் சித்தாந்தத்துல என்ன பதிலாக உரைக்கிறாரோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும் கேள்வியானது, பூர்வபக்ஷமானது, கேள்வியோ சந்தேகமோ அது ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆச்சாரியெல்லாம் எடுத்துட்டு போறோம். என்ன தெரிஞ்சுக்கலாம்? வேதவியாசர் இம்ப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பதில வச்சுட்டே ஒரு இம்ப்ளை பண்ணிருக்காரு இல்லையா, கேள்விதான் இருக்கும் அப்படின்றது. எல்லா அம்சத்திலையும் இது கரெக்ட் தான். இது மாதிரி பூர்வபக்ஷம் ஒவ்வொரு சூத்திரத்துக்குமே அதான் அடுத்தது சொல்ல வந்தேன். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்ப இந்த முதல் 4 சூத்திரங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா பூர்வபக்ஷம் வந்து இம்ப்ளைடா தான் இருக்கு. சில இடத்துல என்ன ஆகும்னா பூர்வபக்ஷம் பண்ணிருப்பார் வேதவியாசம், அதுக்கே சூத்திரம் இருக்கும், பூர்வபக்ஷ சூத்திரமாகவே இருக்கும். அது மேல இருக்கக்கூடிய அதிகரணங்கள்லாம் வரும்.
முதல் 4 அதிகரணத்தை அப்படி கிடையாது. வெறும் சித்தாந்தத்தை அப்படின்னா அதை வச்சு நம்ம பூர்வபட்சம் இன்னது அப்படின்னு நம்மளே வருவிச்சுக்கிறோம். அது ஏதாவது சம்பவம் இருக்கா அதுல? அப்ப இந்த क्वेश्चनக்கு அந்த 2 சாய்ஸுமே கரெக்ட்டா சுவாமி? ரெண்டாவது ஃபால்ஸ்ன்றது வராது இல்லையா? வேதவியாசா வெளி சித்தாந்தான சூத்ராஸ் ராமானுஜர் எக்ஸ்பிளைன் அது கண்டிப்பா கிடையாது இல்லையா? வேதவியாச சித்தாந்தமே கொடுத்தா எம்பெருமானார் தான் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு இல்லையா? இல்ல எம்பெருமானார் தானே அந்த ஆர்கியூ பண்றதை காமிக்கிறேன். இவாள இந்த மாதிரி இந்த சூத்திரத்துக்குள்ள இது இருக்கு, அது இது பூர்வபக்ஷம், இது அதுக்கு இவர் நான் சித்தா இல்ல இந்த சூத்திரம் இப்படி சொல்லல, இது இப்படித்தான் சொல்றதுன்னு அவர் தானே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவரோட வியாக்கியானத்துல. இல்ல அப்படி வச்சுக்க முடியாது. அப்போ மொத்தமாவே எம்பெருமானாரே பண்ணினது அப்படி ஆயிடும். அப்ப வேதவியாசர் என்னதான் பண்ணாரு? வேதவியாசர் பண்ணதுக்கு தானே வேதவியாசரோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இவர். எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்போ எக்ஸ்பிளைனபிள் அந்த கண்டென்ட்டா தானே இருக்கணும். விவரணத்துல இப்படி இருக்குன்னா விவரணம் நீல அது எக்ஸ்பிளைன் பண்ண அது நாய்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ண முடியுமா? இப்போ பரவாயில்ல. இப்போ என்ன இருக்குன்னா விவரணத்துல ஒரு விதை மரத்தை போலதான், சூத்திரங்கள் வந்து விதையை போல இருக்கும். ஆனா எல்லா அர்த்தமும் இருக்கணும், அது என்ன கொண்டு வரணும் எம்பெருமானார். அதனால சூத்திரத்துல வேதவியாசர் ஒன்றும் பண்ணல, எம்பெருமானார் தான் எல்லாம் பண்ணார் அப்படின்னா அப்போ சூத்திரத்துக்கு வியாக்கியானமாகவே அமையாது இல்லையா? எம்பெருமானாரே தனியா ஒண்ணு பண்ணிட்டார் அப்படின்னு தான் ஆகுமே அப்படியே சூத்திரத்துக்கு ரிலேட்டடாகவே இல்லாம போயிடும். அதனால நம்ம சூத்திரத்தை ஒட்டிதான் எம்பெருமானார் எல்லாமே பண்ணார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். பூர்வபக்ஷமோ சித்தாந்தமோ எல்லாமே சூத்திரத்திலே இருக்கு. சிலதெல்லாம் வியக்தமா இருக்கும், சிலதெல்லாம் இம்ப்ளைடா இருக்கும். அதெல்லாம் விவரிச்சார் எம்பெருமானார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்தது what is அத்தியாகாரம்? adding necessary words to complete an incomplete sentence. Correct. அதுதான் adding necessary words to complete an incomplete sentence. ஏதாவது உதாரணம் கொடுக்க முடியுமா? அன்றாட வாழ்க்கையிலேயே எவ்வளவோ பண்ணிக்கிறோம், ஏதாவது உதாரணம் அத்தியாகாரம் பண்றது? அது வீடியோல என்ன சொன்னானே அவருக்கா? வீடியோல ஞாபகம் சுவாமி, இப்ப படித்து முடித்தா எடுத்தா அப்படின்னு கேட்டா முடித்தா எடுத்து அப்படின்னு சொன்னா அதுல படித்துங்கிறத முன்னாடி அத்தியாரம் பண்ணி சரி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா என்னது முடிச்சிட்ட அப்படின்னு, இப்போ படிப்பை முடித்து விட்டாயா அப்படின்னு கேள்வி. முடிச்சிட்டியா அப்படின்னா அந்த கான்டெக்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எதனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதான் அத்தியாரம் அப்படின்றது. ஸோ கம்ப்ளீஷன் கொடுக்கறதுக்காக நம்ம வேர்ட்ஸ் சேர்த்துக்கிறோம். பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யः. கரெக்ட். அதுதான் நம்ம வந்து அங்கதான் நம்ம அத்தியாவரம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொன்னா என்னது? இதுக்கப்புறம் பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு அப்படியே நிக்கிறது, இன்கம்ப்ளீட்டா நிக்கிறது. பண்ணப்பட வேண்டும் கர்த்தவ்யா அப்படின்னு சேர்த்துக்கிறது அத்தியாவரம். when do we do விசாரம்? எப்ப விசாரத்தை பண்ணுவோம்? When we don't know anything about the subject, we do vicharam to learn about it. When we know something about the subject, we do vicharam. சரி, மூணாவது தான் சரியான ஆப்ஷன். இதுல ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வேண்டியிருக்கா? சந்தேகங்கள்? இப்போ முதல் ஆப்ஷன் ஏன் இருக்கக்கூடாது? ஒரு சப்ஜெக்டை பத்தி என்னன்னு தெரியாது, நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கலாமே, அப்படின்றது ஏன் சரியான ஆப்ஷனா இருக்கக்கூடாது? அது கத்துக்கிறது தானே தவிர விசாரம் இல்லை. விசாரம்னா ஓரளவுக்கு தெரிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்றதுக்கு விசாரம்னு சொல்லலாம். விசாரம்னா ஒரு டூ வே டிஸ்கஷன் மாதிரி தானே. ஆசை எப்படி வரும்? ஆசை முன்னாடியே ஏதாவது நடந்திருந்தாதானே ஆசை வரும். அதுவும் ஒண்ணு இருக்கு. ஸோ ஏதாவது நம்ம ஏதாவது அரைகுறையா தெரிஞ்சுதான் அதுக்கு ஒரு மேல கத்துக்கணும் அப்படின்ற ஆசையே வரும். ஒண்ணுமே தெரியலன்னா அதை பத்தி தெரிய தெரியலன்னா எப்படி ஆசை வரும் அது மேல? அதனால ஏதாவது கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. As per the first Brahma Sutra, when should one come for doing Brahma Vicharam? After doing Veda Dhyana. எப்போ பிரம்ம விசாரம் பண்றதுக்கு வரணும்? நாலாவது fourth option. கர்ம விசாரம்
and understanding clearly problem is of low value and short-lived and should come for Brahma Vicharam. சரி, 4வது தான் கரெக்டான ஆப்ஷன். இதுதான் வந்து இந்த முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தமே. ஆனா இப்ப பிராக்டிக்கலா நம்ம வந்து காலம் கம்மியா இருக்கிறதுனால நேரடியா பிரம்ம விசாரத்துக்கு போறோம். அதுதானே சுவாமி, எம்பெருமானாடு கிடையாது. ஆமா. சோ அதுல தேவரா அந்த கேள்வி கேட்டிருந்தது, ரகுராமன் சுவாமி அந்த கேள்வி கேட்டிருந்தார். இந்த காலத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு. இந்த விஷயத்துல வேதாந்தாச்சாரியர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இதுல அதிகரண சாராவளியிலயோ, அதிகரண சாராவளி தான் இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. என்ன சாதிக்கிறான்னா, இந்த காலத்துல வந்து சில பேருக்கு வந்து ஒரு சுகிருத்த விசேஷத்தினால பிரம்மத்துல ஆசை வந்துருக்கு, அதனால நேர பிரம்ம விசாரத்துக்கே வரா அப்படின்னு. சோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆச்சாரியெல்லாம் வந்து பிரம்ம விசாரத்துக்கு பண்றதுக்கு ஒரு சுகிருத்தம்னா ஒரு புண்ணியம்னு வச்சுக்கோமே, நன்மை அப்படின்னு செய்யப்பட்ட ஒரு நன்மை, அதனுடைய பலம்னு வச்சுக்கோங்க, ஒரு புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. புண்ணிய பணமாதான் பிரம்மத்திலே ஆசை வரக்கூடாது, ஆசை அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிக்கிறா. சோ நம்ம ஒண்ணு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பண்றதையோ நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது பிரம்ம விசாரம் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் எப்படி சொல்றது, அவருடைய லெவலை குறைக்கிற மாதிரி இருக்கான இதான் உண்மை. ஆக்சுவலா பிரம்ம விசாரம் பண்றோம் அப்படின்றது வந்து நம்ம நினைச்சிக்க முடியாது. ஆக்சுவலா ஏன்னா நம்ம ஆச்சாரம் என்ன சொல்லியிருக்கா, வந்து புண்ணிய விசேஷத்தினால வரக்கூடிய நேரவே வந்து பிரம்ம விசாரத்துக்கு எல்லாம் வந்துடுவா கலியுகத்துல, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா. வேற யாராவது பதில் கொடுக்கணும். வேற யாராவது ரொம்ப காட்டுல வாழக்கூடிய யாரோ ஒருத்தர், ரொம்ப வைராகிய சிக்கன் இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து கர்ம விசாரம் எல்லாம் பண்ணாம நேர பிரம்மத்திலே ஆசை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வியக்தியை பார்த்துதான் ஆச்சாரியா எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு தான் கொள்ள வேண்டியது ஏதாவது தோன்றது. நம்ம இப்ப பண்றது என்ன அப்படின்னா, நமக்கும் பகவானத்துல ஒரு ஆசை இருக்கு, நல்ல சந்தேகமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே வந்து பகவானத்துல ஒரு ஆசை இருக்கு. எந்த அளவுக்கு ஆசை இருக்கு அப்படின்றது உள்ளுக்குள்ள அந்தரியாமைதான் தெரியும். ஸோ அதனால பிரம்ம விசாரம் அப்படின்றது இந்த கிரமத்துல வந்தாதான் அது சரியான ஒரு பிரம்ம விசாரமா இருக்கும். கர்மத்துல முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல ஆசை துறக்கணும். ஏன்னா விஜயரோகாச்சாரியர் ஒரு இடத்துல சாதிக்கிறதா ஞாபகம், நமக்குலாம் வைராகியம் வந்துருது அப்படின்னா நமக்குலாம் சொர்க்கத்துல ஆசையே கிடையாது. யாருக்கா சொர்க்கத்துல ஆசை இருக்காது? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறது 20 பேர்ல யாருக்குமே சொர்க்கத்துல ஆசை. சொர்க்கத்துக்கு நமக்கு தெரியாது என்னன்னு, அதுக்கு வேண்டிய யாகத்தை பண்ணோம் அதுன்னு அதை பத்தியும் தெரியாது. அவனோட சிரமங்கள்லாம் நம்ம படமாட்டோம். இது சொர்க்கம் போறது வந்து அமெரிக்கா போற மாதிரி சுலபம் தான் அப்படின்னு ஆகட்டுமே. அப்புறம் வந்து யாருக்கு தான் ஆசை இருக்காது சொர்க்கத்துல, அதுவும் நல்லா தெரிஞ்சு போயிடுது அப்படின்றதுதான் இருந்ததுன்னா யாருதான் அப்புறம் சொர்க்கத்துக்கு ஆசை வராது. வைராகியத்தினால நம்ம பின்வாங்கி வரல. ஆனா இந்த கர்ம விசாரம் பண்ண என்ன இருக்கும் அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய பலனை கண்டு அதுக்கப்புறம் இது தாழ்ந்தது அப்படின்னு, இப்ப சொர்க்கத்தை கண்டு தாழ்ந்ததுன்னு விடுறவர் இந்த உலகத்தை விடுறது எவ்வளவு சிரமமா இருக்கு. அதுதான் வைராகியம். சொர்க்கத்தை ஒருத்தரால விட முடியும் அப்படின்னா இந்த உலக இன்பத்தை சுலபமா விட்டுடுவார். அதுதான் வைராகியமா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட கர்ம விசாரம் பண்ணிட்டு அவர் பிரம்ம விசாரம் வந்தா அதான் சரியான பிரம்ம விசாரம். இப்ப ஏற்பட்ட பிரம்ம விசாரத்துக்கு வேதாந்த ஆச்சாரியர் என்ன சாதிக்கிறார், இந்த கலியுகத்துல சில பேருக்கு வந்து நேரவே டைரக்டா இந்த இதுக்கு வந்துடுறா அப்படின்னு. சோ நம்மள சின்ன அது பார்க்க முடியாது. ஆனா இதுதான் பதில். நேர வரான்றதுக்கு என்ன பதில் அப்படின்னா, புண்ணிய விசேஷத்தினால சில பேர் நேர வரா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ கர்மத்தை பத்தி அந்த காலத்துல எல்லாம் வந்து விசாரம் பண்ணி தாங்களே வந்து கர்மமானது தாழ்ந்தது அப்படின்னு, பலத்தை வந்து தாழ்ந்துதான் பலத்தை கொடுக்குறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் வந்து பிரம்ம விசாரத்துக்கு போனான். அடுத்தது சில தடவை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியின் மேல விசுவாசம் ஏற்பட்டு அவர் வந்து கேட்கிற சிஷ்யனுக்கு வந்து சொர்க்கத்தெல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்து ஜோதிஷ்டம் யாகத்தை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கமானது அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமானது அதுன்றத நம்பிக்கை இருந்து அதுக்கப்புறம் ஆச்சாரியன் சொல்லி இதெல்லாம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்ல கேட்டு அப்படி சிஷ்யன் வந்து மாறி வரலாம். அப்படி ஒரு ரூட் இருக்கு. இப்படின்னா நம்ம ரிலேட்டட் கேள்வி. இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து விசாரமா அல்லது ஏற்கனவே பண்ணப்பட்ட விசாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்? இப்ப ஸ்ரீபாஷ்யத்துல விசாரம் பண்ணி சுவாமி எழுதியிருக்காரு, அதை தெரிஞ்சுக்கிறது தான் ட்ரை பண்றோம். ஆனா அதுல நமக்கு ஒரு சில கேள்விகள் அதுவும் விசாரத்துல வருமா, இல்ல இப்ப பேசுற கேள்விகள் பதில்கள்லாம் விசாரத்துல? இப்ப விசாரத்துக்கு விஷயம் மாறி போயிடுது. இப்போ எம்பெருமானார் பண்ண விசாரத்துக்கு அவருக்கு என்ன விஷயம் இருந்தது, வேதவியாசர் பண்ண விசாரத்துக்கு விஷயம் என்ன, வேத வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவ விசாரம் பண்ணா. இப்ப நம்ம பண்ற விசாரத்துக்கு என்ன விஷயம், ஸ்ரீபாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி, அதுதான் நம்மளுடைய விஷயம்.
சரியா? ஏன்னா நம்ம வந்து வேதத்தை நம்பிட்டு அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரம் பண்ணலாம். இப்ப நம்ம ஸ்ரீபாஷத்தை நம்பிட்டோம், ராமானுஜ தாசருக்கு ஸ்ரீபாஷத்தை நம்பிட்டு ஸ்ரீபாஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுடைய விசாரம். ஒரு வாசி இருக்கு அதுல. அடுத்தது இஸ் பிரம்ம சித்த பதார்த்தம் ஒரு காரிய பதார்த்தம்? ஆமா. How many parts padam does the first sutra of Brahma Sutra? 3. எவ்வளவு பதமா? பாதம் 10. எவ்வளவு பதங்கள் இருக்கு பிரம்மசூத்திரத்துல? முதல் சூத்திரத்துல 3. 3 4? 3. ब्रह्म जिज्ञासा अच्छा अतः जिज्ञासा 4 இல்ல 3 தான். பிரம்ம ஜிக்ஞாசான்றது ஒரு பதம், ஒரு வார்த்தை. சமஸ்த பதம்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரம்ம தனியா இருக்கு, ஜிக்ஞாசா தனியா இருக்க மாதிரி இருந்தா கூட அது ஒரே ஒரு பதம் தான், சமஸ்த பதம். அச்சா அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்றது இங்கிலீஷ் கொஞ்சம் என்ன வார்த்தை சொல்றதுன்னே ஒரு இதுவா அச்சா இல்லையா? முதல் அச்சா முதல் அச்சா வந்து after ரெண்டாவது அத்தஹா வந்து because of பிரம்ம ஜிக்ஞாசா. So acha ataha brahma jignasa. What is the first sutra of Jignasa Adhikaranam about? First sutra is asking us to do Brahma Vicharam and is also giving the sequence in which Brahma Vicharam is to be done. So first sutra is explaining what is Brahma Vicharam. அது கிடையாதா? First sutra வந்து Brahma Jignasa பத்தி எதுவும் சொல்லலையா? How to do the same. How to do this? அது சொல்லியிருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சூத்திரம் வந்து how to do Brahma Jignasa அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Is asking to do Brahma Vicharam correct? In what sequence correct? ஆனா explaining how வந்து இல்லன்னு தோன்றுது. அதான் அப்போ எக்ஸ்பிளைனிங் ஹவ் அப்படின்றது செகண்ட் ஆன்சர்ல தான் இருக்கு. செகண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் இல்லையா? அதான் கரெக்ட் தான். சோ எக்ஸ்பிளைனிங் ஹவ் அப்படின்றது சொல்ல வரல. மாமி இது ஒரு கேள்வி. பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆசை உடையவன் அர்த்தமா? ஜிக்ஞாசா ஞாத்துமிச்சா ஜிக்ஞாசா, அறிய வேண்டும் என்கிற ஆசை. ஆசை உடையவன் கிடையாது, அறிய வேண்டும் என்கிற ஆசை. பிரம்ம ஜிக்ஞாசானா பிரம்மத்தை அறிய வேண்டும்ங்கிற ஆசை. ஆமா, பிரம்மணஹ ஜிக்ஞாசா, பிரம்மத்தினுடைய ஜிக்ஞாசை, பிரம்ம தொடர்பான ஜிக்ஞாசை. பிரம்ம தொடர்பான ஜிக்ஞாசைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மத்தை அறிய வேண்டும் என்கிற ஆசை. அடியே இதோட இன்னைக்கு போய்தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல திருவாய்மொழி பார்த்தா ரொம்ப சமயம் ஆயிடும். இப்போ அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் அதே மாதிரி பார்க்கலாம். 8:30 மணிக்கு பார்க்கலாம். சரி, எல்லா கேள்விகள் இருக்கா? சுவாமி, எனக்கு நீங்க அந்த கொஸ்டின் ஒரு ஆன்சர் சொன்ன இந்த மாதிரி வேதம் அதோட அர்த்தத்தையும் கருத்துங்கிறது வந்து சங்கராச்சாரியார் அவளுடைய இதுதான், நம்மளது இல்லை அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்சம் ஏன்னு புரியல. நமக்கு ஆசையோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி ஏதாவது இருந்தா. அடியன் க்ஷமிக்கணும் சாமி, எனக்கு புரிய அடியன் சரியா கேட்டுக்க முடியல. எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம சித்தாந்தம் வந்து வேதத்துக்கு அர்த்தம் வேண்டாம், வெறும் ஒரு இந்த ராசி தெரிஞ்சுட்டா போறோம், வேதம் கத்துட்டா போறோம், மேல ஆசை ஒரு ஆசை இருந்தாலே போறோம், அது வந்துவிடலாம் பிரம்மத்தை பத்தி கத்துக்கிறதுக்கு. அது ஏன் அப்படின்னு, ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சுட்டு வந்தாதானே லாஜிக்கலா தோன்றது. அதனால கேட்கலாம். அதான் என்ன சீக்வன்ஸ்னா, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற அப்படின்றது எந்த ஆச்சாரியாளுக்கும் விபத்தி பத்தி கிடையாது. அது சங்கரர் ஆகட்டும், உடைய எம்பெருமானார் ஆகட்டும், யார் இருந்தாலும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்றதுல யாருக்குமே விபத்தி பத்தி கிடையாது. ஆனா சங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
வேதம் என்ன பண்றது அப்படின்னா, சங்கரர் என்ன சொல்றாங்க கூட எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பிரம்ம விசாரமும் விசாரம் இருக்கு, வேத விசாரம், வேதார்த்த விசாரம் இருக்கு இல்லையா, அது பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கமாண்ட். வேதத்தினுடைய அர்த்தத்தை கத்துக்க வேண்டும், அதற்காக விசாரம் பண்ண வேண்டும், இது வேதமே கட்டளை இடுகிறது அப்படின்னு ஒரு பட்சம், மீமாம்சகனுடைய பட்சம். விபரமான பட்சம் என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியாக கத்துக்கணும், இதுக்காக விசாரம் பண்ணணும் அப்படின்றத தப்பே சொல்லல. ஆனா இதுல வேதத்தினுடைய ஒரு கட்டளைன்றது தேவையே கிடையாது. சாப்பிட்டு அப்படின்னு வேதம் சொல்லலாமான்னு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்படின்னு வேதம் கட்டளையிட வேண்டாம். அது போலதான் இவனே விரும்பி பண்ணிடுவான். இப்படி இவனே விரும்பி பிரம்ம விசாரம் பண்ணுவான். இன்னும் சீக்கிரம் சொல்றாரு பெருமானார். வேதம் என்ன கட்டளையிடுறது அப்படின்னா, வேதத்தினுடைய அத்தியனத்தை பண்ணு, வேதாத்தியனம் பண்ணு அப்படின்றது கட்டளை, வேதத்தினுடைய கட்டளை. வேதாத்தியனம்னா என்ன அப்படின்னா, அந்த வேத சப்த கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனசை தேக்கி வச்சுக்கணும். வேதாத்தியனம் சப்தங்களை மனசை தேக்கி வச்சுக்கும் பொழுது, இப்பதான் நம்ம திருவாய்மொழி வந்து சந்த கத்துக்கணும், கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சாலே அவளுக்கே ஒன்று தோணாதா, ஏதோ ஆழ்வார் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அப்படின்னா நமக்கு ஒரு மேலிருந்து வரையும் ஒன்று தோணாதா? தோணின பிறகு நமக்கு ஒரு ஆசை வராது, என்னதான் ஆழ்வார் கரெக்டா சொல்றாரு, அங்க இருக்கே இன்னும் ஆழ்வார் சரியா சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே ஆசை இருக்காதா? இதே சீக்வன்ஸ் தான் வேதாத்தியனம் சொல்லும் பொழுது கூடவே சேர்ந்து அந்த பையன் என்ன பண்ணுவான், வியாக்கரணம் கற்றுப்பான், அதுக்கு உண்டான அங்கங்கள் உபாங்கங்கள் எல்லாமே கத்துட்டு வருவான். ஸோ அவனுக்கு சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சிருக்கும், சென்டென்ஸுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு மேலிழந்த வரையும் அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனாலேயே அவனுக்கு வந்து மேலிழந்த ஆபாத பிரதீதி அவனுக்கு தோன்றிடும். அவனுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம ஒழுங்கா ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான, நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து இடம் கொடுக்கறது, சந்தேகத்துக்கெல்லாம் சந்தேகங்கள் இல்லாம இந்த கசடர கற்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கசடர கற்கிறது அப்படின்றது விசாரத்துக்கு ஒரு பலன். அது நமக்கு தெரிஞ்சுப்போமே, நல்லா தெளிவா தெரிஞ்சுப்போமே அப்படின்றதுக்காக இவனே விசாரம் பண்ண வருவான். இது வேதத்துக்கு விதிக்கணும் அப்படின்னு தான் எம்பெருமானுடைய பட்சம். அடியன் சுவாமி இப்ப புரியுது. அடியன் இதுல ஒரு இடத்துல ஆனா சுவாமி ஏதோ ஒரு சூத்திரம் அடி எனக்கு